அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்ச குலாப் ஜாமுனை நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு குலாப் ஜாம் பவுட்ரு ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு ஒரு பிஞ்ச் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிட்டு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. 3 ஏலக்காய், 2 பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதி வந்து சர்க்கரை கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கொஞ்சமாக நெய் எடுத்து நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுமே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸ் இந்த மாதிரி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பில் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 1 hour மூடி போட்டு விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான குலாப் ஜாம் ரெடிங்க.